மீண்டும் வேண்டாம் குடும்ப கூறுகளில் சுவாசி கடலை கோயிலுக்கு பகுதியில் இருந்து வருகின்ற அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். சில வேத வசனங்களை நாம் திருக்கிறோம். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். பவுல் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். 7ஆம் வசனத்துடைய பிற்பகுதியில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துடைய பிற்பகுதி. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்யும். இந்த நாட்களில் அநேக கிறிஸ்துவ குடும்பங்களில் அவபக்தி உலகத்தரட்டும் நான் பார்க்கிறேன். மறுபடியும் அடைந்த ஞானஸ்தானம் பெற்ற பல வருஷங்களாய் இருக்கிற திருச்சபையில் உள்ள கிறிஸ்துவ குடும்பங்களில் எது மேலோங்கி இருக்கிறது அப்படின்னா அவபக்தி, அன்காட்லினஸ். அங்கதான் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய். எக்ஸசைஸ். முயற்சி பண்ணாமல், பலவந்தம் பண்ணாமல் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. முயற்சிக்கணும். ஸ்ட்ரைவ். அநேக பிரயாசப்பட்டு உள்ளார ராஜ்யத்துக்குள்ள நுழையிறது அநேக பிரயாசம் விரும்புவார்கள், முடியாது. அது இடுக்கமான வாசல். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் அப்படின்றது. தேவ பக்திக்கு ஏதுவான காரியங்களுக்கு நாம் பலவந்தம் பண்ணணும். இந்த உலகத்துக்கு எடுத்த காரியங்களுக்கு பலவந்தம் பண்ண பிசாசு உள்டா பண்ணிடலாம். இங்க நாம் எந்த காரியத்தை நாம் தியானிக்கணுமோ அந்த காரியத்துக்கு வர்றதுக்கு முன்னால இந்த வார்த்தை உங்களோட நான் சொல்ல விரும்புகிறேன். 2 வருஷத்துல கையில நீங்க வச்சுங்க. ஆல்வேஸ், எப்பொழுதுமே உங்களுடைய இதயத்தில் நீங்க வச்சுக்கலாம். ஒன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு 5 5ஆம் வசனம். மத்தேயு 5:5. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா சாந்தம். என்ன தேவை? இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? சாந்தமா இருந்தா போதும், பூமியை சுதந்திரிக்கலாம். இந்த பிரின்சிபல் மகாத்மா காந்திக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த மலைப்பிரசங்கத்தை படித்த காந்திஜி இந்த வார்த்தையை தான் எடுத்துக்கிட்டார். மலைப்பிரசங்கத்தை படித்த காந்திஜி, இந்த பூமியை, இந்த இந்திய தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும் அப்படின்னா அவர் அஹிம்சாவாதி, மிதவாதி. இன்னொரு சில குரூப் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதான பட்டேல் போன்ற குரூப் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் பீப்புள், தீவிரவாத குரூப். இல்லைன்னா பலவந்தம் பண்ணி தான் அடிக்கணும். சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாம் வந்து அடி சரி போனோம், அப்பதான் நம்ம இந்திய தேசத்தை மீட்க முடியும். ஒரு குரூப் வந்து மீக், அஹிம்சா வழியில மிதவாதிகளா இருந்தவர்கள் காந்திலாம். அவருக்கு கீ வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சாந்த குணம் உள்ளவர்கள் என்னது, சுதந்திரத்துக் கொள்வார்கள். உலக மனுஷன் என்ன செஞ்சுட்டான் சொல்லுவாங்க, தெரிஞ்சு சுதந்திரிச்சிட்டாங்க. கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. இந்த பூமிக்குரிய மண்ணுக்குரிய
இந்த வீடு, பொன், வெள்ளி, ஆஸ்தி, வீதம், பங்கு, காசு, பணம், ப்ரமோஷன், டிரான்ஸ்பர், இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா போராடுகிறார்கள். இந்த வார்த்தையை வச்சுக்கோ. பூமியை சுதந்திரிக்கணும்னா நம்ம என்ன வார்த்தை போதும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். மத்தேயு 11. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். அப்ப வசனத்தை எப்படி படிக்கணும்? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறார்கள். மத்தேயு 11:12. மத்தேயு 5:5 என்ன சொல்லுது? சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். இப்ப உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்கிறேன். பூமியை சுதந்திரிக்கிறதுக்கு எதை பயன்படுத்தணும்? சாந்தம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எதை பண்ணணும்? இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. பிசாசு உல்டா பண்ணி வச்சிருந்தான். என்ன உல்டா? பூமியை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன சொல்லுது? பலவந்தம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லெத்தார்ஜிக்கா, அதுதான் அது வந்து ஆண்டவர் போடுவார், மடியில வந்து போடுவார். எதை? பரலோக ராஜ்யத்தை வந்து போடுவார். என்ன செய்ய சொல்லுங்க? பலவந்தம். ஸ்ட்ரைவ், பர்சூ, தேடு, சீக், நாக். அப்ப என்னென்ன வார்த்தை சொன்னார்? ஆஸ்க், முயற்சி செய், பிரயாசப்படு, பலவந்தம் பண்ணு அப்படின்னா. அருமையானவர்களே, அவர்கள் மாத்திரம்தான் தேவபக்தி அடைய முடியும். தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்கிறவர்கள், பலவந்தம் பண்ணுகிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள் மாத்திரமே அந்த தேவபக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? சிலர்லாம் பரிசுத்த ஆவி பெறணும் அப்படின்னா கொடுத்தா கொடுங்க, நான் கேட்கிறேன், கொடுத்தா கொடுங்க, கொடுத்தா கொடுங்க, எனக்கு பரிசுத்தா வேணும் அப்படின்னு யார் பரிசுத்தாவை பெற்றுக் கொள்வார்கள்? தேவனுடைய ராஜ்யத்தை யார் பெற்றுக் கொள்வார்கள்? தேவனுடைய நீதியை யார் அடைய முடியும்? இதற்கு பலவந்தம், இது சாந்தம். ஓகே, இந்த தேவனுடைய தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி செய்து வேலை சொல்லுது. இன்னொரு வார்த்தை பார்ப்போம். 2 தீத்துவின் புஸ்தகம், தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நாம் எந்தெந்த பகுதிகளெல்லாம் நான் தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சிக்கணும் அப்படிங்கறத இந்த மாலை வேளையில் நம்மளோட சொல்லுவேன். இந்த மாலை வேளையில நான் எடுத்துக்கொள்றேன் வசனம். என்ன வசனம் அப்படின்னா 1 தீமோத்தேயு 4:7. அந்த வசனம் என்ன சொல்லுங்க? தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்யணும். இதுல எந்தெந்த பகுதிகளெல்லாம் நான் தேவபக்திக்கு ஏதுவாய் நான் முயற்சி செய்யணும், அதான் நம்மளுடைய கருப்பொருள். தேவபக்தி ஏதுவான குடும்பங்கள் கட்டப்படுதல். போன ஞாயிற்றுக்கிழமை போன மாதத்தினுடைய கூடுகையில் நாம் என்ன செஞ்சோம்? தேவ பக்திக்குரிய அப்படின்னா தேவனுக்கு பயப்படக்கூடிய குடும்பங்கள். அப்படிதான், தேவனுக்கு நாம் பயந்திருப்போமானால் வேற ஒன்றுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை தியானிச்சோம். இப்ப தேவ பக்திக்கு ஏதுவாய் நான் முயற்சிக்கிறேன். நான் எதெல்லாம் தேவ பக்தி நான் அடையணும், எதெல்லாம் தேவ பக்தி இருக்கு அப்படிங்கறத அந்த மாலையில நாம் தியானிப்போம். அதுக்கு முன்னதாக ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எடுத்து வாசிங்க பார்ப்போம். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. இந்த வசனத்துல என்ன எடுத்துக்கோ? 11ஆம் வசனத்துல எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். எல்லாரும் ரட்சிப்பு அடையணுங்கிறது காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். ஓகே, இப்ப அந்த அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி
அடுத்த வாசம் 12. நாம் நாம் அவபக்தியையும் நம்பர் 1 அவபக்தியை வெறுக்கணும், லௌகிக இச்சைகளையும் வெறுத்து இந்த உலக பிரகாரமான இச்சைகளை வெறுக்கணும், தெளிந்த புத்தியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் நீதியும். அதாவது பைபிள்ல எங்கேயாவது தெளிந்த புத்தி அப்படின்னு வாசிச்சீங்கன்னா ரொம்ப தெளிந்த புத்தியா இருக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. அப்படின்னா இச்சையடக்கம் உடையவர்களாய் அர்த்தம். பைபிள்ல இன்னொரு முறை நீங்க தெரிந்த புத்தி வாசிச்சீங்கன்னா என்ன என்ன படிக்கணும்? அதை இச்சையடக்கம் உடையவர்களாகவும் நம்பர் 1. அடுத்தது நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. போதும். அதாவது இந்த உலகத்துல பண்டாவசனத்துல நல்ல கவனிங்க. நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு பிழைக்கவில்லை. இந்த உலகத்துல நாம் எப்படி பிழைக்கிறோம்? அந்த வசனத்தைப்படி இந்த உலகத்துல நாம் எப்படி பிழைக்கிறோம் சொல்லுது. 3 காரியங்கள் சொல்லப்பட்டது. என்ன? தெளிந்த புத்தி அப்படின்னா இச்சையடக்கம் உடையவர்களாகவும், அடுத்தது நீதி செய்கிறவர்களாய், அதாவது நீதி செய்கிறவர்களாகவும், நம்பர் 3 தேவபக்தி உள்ளவர்களாய், தேவபக்தி உள்ளவர்களாகவும் இந்த உலகத்திலே நாம் ஜீவனம் பண்ணுவதற்கு. இப்ப போய் 11 வாசிக்கணும். எது பிரசன்னமாயிருக்கிறது? தேவ கிருபை. தேவ கிருபை எதற்கு பிரசன்னமாயிருக்கு சொல்லுங்க. அர்த்தம் போட்டு பாத்தீங்களா? தேவ கிருபை எதற்கு பிரசன்னமானது? இவ்வுலகத்தில் இச்சையடக்கம் உடையவர்களாகவும், நீதி செய்கிறவர்களாய், நீதி செய்கிறவர்களாகவும், தேவபக்தி உள்ளவர்களாகவும் ஜீவனம் பண்ணும்படிக்கு தேவ கிருபை என்னவாயிருக்கிறது? பிரசன்னமாயிருக்கிறது. சும்மா பைபிள் நம்ம என்ன செய்யல அப்படின்னா தேவபக்தியா பிள்ளை, தேவபக்தியா பிள்ளை, தேவபக்தியா பிள்ளைன்னு சொல்லல. தேவபக்தியா பிள்ளை சொல்லிட்டு தேவன் நமக்கு என்னத்தையும் தர பாருங்க. 12 தேவ கிருபை பிரசன்னமானது அப்பியோ அப்படின்னா தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்? தேவ கிருபை இருக்கு. அந்த தேவ கிருபை, தேவனுடைய கிருபை அப்படின்னா சகாயம், பலன். இயேசுவே, தேவனே, பிதாவே, நான் ஒரு மாம்சத்துல இருக்கேன், பலவீனமான பாவ மாம்ச சாயல் இருக்கேன், என்னால என்ன செய்ய முடியாது, இந்த பூமியில ஒரு தேவ பக்தியா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, எனக்கு பலன் வேணுமே, எனக்கு கிருபை வேணுமேனா அவர் என்ன சொல்லுவார்? ஏய், நீ தேவ பக்தியா குறைக்கிறதுக்கு தான் கிருபையை என்ன செஞ்சு கொடுத்து வச்சிருக்கேன். நீ தாழ்மையா இரு, நான் உனக்கு என்னத்தை கொடுக்க போறேன்? தேவ கிருபையை கொடுக்க போறேன். தேவ கிருபை உனக்கு வந்துருச்சு, உன் மேல பிரசன்னம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ எனக்கு பிழைக்க போற? தேவ பக்தி என்ன செஞ்சிட போற? நீ பிழைச்சிட போற. அப்ப மறந்துடக்கூடாது. இயேசுவே, பிதாவே, நான் இந்த பூமியில நான் ஒரு தேவ பக்தி உள்ளவனாய் ஒரு பிழைப்பை பிழைப்பதற்கு எனக்கு ஏற்கனவே தேவனுடைய கிருபை பூமியில அனுப்பிச்சிருக்கீங்க, பிரசன்னமாயிருக்கு. நான் மனத்தாழ்மையா இருந்து அந்த கிருபையை என்ன செய்யணும்? சுதந்திரித்து நான் இந்த பூமியில பிழைக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு. சரி, இந்த கிருபையை மட்டும், தேவ கிருபையை மட்டும் சும்மா கொடுத்து விட்டுறல. அடுத்து இன்னொரு வசனம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அது புரியலான ரகசியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இயேசுவுடைய மாதிரியை நமக்கு காண்பித்திருக்கிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. பைபிள்ல கவனிங்க, 2 விஷயம் வந்து கிரேட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மகா ரகசியம். என்ன ரகசியம்? 2 காரியங்கள் பைபிள்ல மகா ரகசியம் சொல்லப்படுது. 1 தேவ பக்திக்குரியது, தேவ பக்தியாய் இந்த பூமியில வாழ்றது மகா மகா மேன்மையான ஒரு ரகசியம். 1. இன்னொரு ரகசியம் எங்க இருக்குன்னு சொல்றேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 30. இந்த ரகசியம் பெரியது. 32ஆம் வசனம் வாசிங்க. இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியம் பெரியது. எதை பற்றி? நான் கிறிஸ்துவை பற்றியும் நம்பர் 1 சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எதுவும்
பெரிய ரகசியம். அதாவது கிறிஸ்துனா கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 அது ஒரு ரகசியம். இங்க ஒரு ரகசியம் இருக்கு. எது? சபையை பற்றிய ரகசியம் என்னது? பெரியது. ஒரு நிமிஷம் கரெக்டா கவனிங்க, உங்களுக்கு இதெல்லாம் விளங்க வைக்கணும். இன்னைக்கு ஏன் சபையில 2 ரகசியம்? ஒரு ரகசியம் தேவ பக்திக்குரிய ரகசியம், இன்னொரு ரகசியம் சபையை குறித்து ரகசியம். சபைனா சபையில இருக்கிறது, சபைதான் என்னுடைய வீடு, சபையில சகோதர சகோதரிகள் தான் என்னுடைய இனம், சொந்தம், பணம், ஜாதி, ஜனம், சேனை, இதுலதான் என்னுடைய ஐக்கியம், இதான் என்னுடைய குடும்பம், இதான் தேவனுடைய வீட்டார். இதுல எவ்வளவு வருஷங்கள் வரும், இதெல்லாம் நான் இப்படியே ஐக்கியம் பண்ணணும், என்னை தாழ்த்தணும், ஐக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதான காரியங்கள் நிறைய பேருக்கு என்னவா இருக்கு அப்படின்னா ரகசியமா இருக்கு, புரியல. சபை குறித்து சில பேருக்கு ஐக்கியமே பண்ண மாட்டாங்க. வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான், வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான். சபை அப்படின்னா 52 சண்டை இருந்தா சும்மா அப்படியே எப்பயாவது வர்றது, ஆடி கொடுத்துருப்போம், அமாவாசை கொடுத்துருக்கு வர்றது. சபை குறித்து வெளிப்பாடு இல்லை, சபை மேன்மையா இல்ல, சபையினுடைய ஐக்கியம், இதே சொந்தம், இதே வீடு, இதே ஜாதி ஜனம் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன உரசல் இருந்துச்சுன்னா அப்படி கொஞ்சம் திருப்பிட்டு போறது அவர்களுக்கு ரகசியம். சபைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது, பிளைண்ட்னஸ், கண்மூடித்தனம், குருட்டாட்டம். ஏண்டா இவங்களுக்கு இந்த சபையை குறித்து காரியம் என்னன்னா அது தேவன் ரகசியமாய் வைத்திருக்கிறார். இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னா தேவ பக்திக்குரிய ரகசியம். முதல்ல தேவன் எந்த ரகசியத்தை வெளிப்படுத்தணும் நீங்க சொல்லுவோம். ஏதோ விலங்குனால இங்க வர முடியும், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வகுத்து கொடுத்துட்டேன், பிரிச்சு கொடுத்துட்டேன், இப்ப நீங்க சொல்லுங்க. முதல்ல இதுவா இதுவா? தெளிவா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு, ஒரு சகோதரன், ஒரு சகோதரிக்கு யார் தேவ பக்திக்கு உரியதான ரகசியம் அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறாரோ, அதை குறிச்சாங்களோ, இந்த தேவ பக்தி இனியும் அவர்களுக்கு ரகசியமாய் இராமல் அந்த தேவ பக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை இயேசு வாழ்வது போல வாழ்கிறவர்களுக்கு தான் தேவன் எந்த ரகசியத்தை காண்பிக்கிறார்? சபையை குறித்துதான ரகசியத்தை வெளிப்படுத்துறார். நான் சில பேரை பார்ப்பேன், சபையில சில இடத்துல போற இடங்கள்லாம் பார்ப்பேன், இவர்களுக்கு சபையை குறித்து சுத்தம் மூச்சியம் வெளிப்பாடே இருக்காது. அப்ப நான் புரிஞ்சுக்குவேன். என்ன புரிஞ்சுக்குவேன்னா இவருடைய ஒண்ணு புரியாமலே சொல்லாமலே எனக்கு புரிஞ்சிடும். இவருக்கு எது என்ன விளங்கல? சொல்லுங்க சொல்லுங்க. விளங்கல, அந்த இடத்துல உண்மை அல்ல. அந்த இடத்துல தேவபக்தி இவருடைய வாழ்க்கை இவருக்கு மகா மேன்மையான ரகசியமா இருக்கிறதுனாலதான் அந்த தேவபக்திக்குரிய வாழ்க்கை, யார் யாரெல்லாம் தேவபக்திக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்களோ அவங்கள ஒன்னா சேர்ந்துட்டாங்களோ அதான் பேர் என்ன? சபை. ஆமென். சில பேருக்கு சபைக்கு டிஸ்கிரிப்ஷனே தெரியல. சும்மா ஏதோ கூப்பிட்டாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பேசலாம் சொல்லிட்டு போறது நினைச்சிட்டு இருக்காங்க. அருமையானவர்களே, வெளியில் உள்ள சர்ச் எடுத்துட்டு போட்டோம், சிஎம்சி சர்ச்சில் இருக்கக்கூடாது. அப்படின்னா இன்னும் என்ன நினைக்கல அப்படின்னா ஒண்ணு கீழ்த்தலாம், இன்னொன்னு மேல்தலாம். இதுவே விளங்குனா அது விளங்காது. ஓகே, அதுதான் இந்த காரியத்தை நாம் முக்கியமா இந்த கருப்பொருளை வச்சு நாம் தியானிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டுகிறேன், இது உங்களுக்கு வெளிப்பாடாக இருப்பதாக. வெளிப்பாடா இருக்கணும், அறிவுல இல்ல, வெளிப்பாடா இருக்கணும். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. 1 தீமோத்தேயு 3:16, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவ கிருபை, நாம் தேவ பக்தியாய் பிழைப்பதற்கு இந்த உலகத்துல தேவ கிருபை நமக்கு தந்தருளப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர் யார காண்பிக்கிறார்னா, ஐயா வெறும் இல்ல, யார பாருங்கன்னு சொல்லிட்டார். யார பாருங்க? இயேசுவை பாருங்க. எப்படி இருந்தார் அப்படின்னா 1 தீமோத்தேயு 3:16 தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவும் ஒப்புக்கொள்கிறபடியே மேன்மையானது. இயேசு
தேவன், தேவாதி தேவன், சர்வலோகாதிபதி தேவன் எதுல வந்தார் அப்படின்னா மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதாவது நம்ம எப்படி தப்பிச்சு கொள்ள முடியாது, எப்படி தப்பிக்க முடியாது அப்படின்னா அவர் என்னங்க தேவகுமாரன். எப்படி அவர் தேவகுமாரன், அவர் கோபப்படாம பிழைக்கலாம், இச்சிக்காம பிழைக்கலாம், பெருசுலாம் பிழைக்கலாம். நாம மனுஷன். இந்த வார்த்தைய என்னுடைய கிறிஸ்துவ ஜீவிதத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலான இந்த கிறிஸ்துவ ஜீவிதத்தில் எத்தனையோ பேர், சொல்ல போனா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய வாயில வந்தது என்னன்னா, என்ன வார்த்தை சொல்லுவாங்க, அவர் யார்? இயேசுவர். அவர் தேவனுடைய குமாரங்க. அவர் கோபப்படாம பிழைக்கலாம், அவர் கண்ணால் இச்சிக்காம இருக்கலாம், அவர் உண்மையா இருக்கலாம், அவர் காசு பணத்தில் பொய் சொல்லாம இருக்கலாம், அவர் இந்த கணத்துல அடிச்சு அந்த கணத்துல என்ன செய்வாரு, வாங்கிடுவாரு, அவர் காரை துப்புனா விலக்கு விட்டுடுவாரு. அவர் தேவகுமாரன், அவர் தேவகுமாரன், தேவகுமாரன். நாம எல்லாம் யாரு சொல்லுவாங்க? நாம என்னது? மனுஷன். இப்படி அப்படின்னா அவருக்கு என்ன விளக்கல அப்படின்னா இது ரகசியம் அர்த்தம். இது 1 தீமோத்தேயு 3:14 ரகசியம். அவருக்கு என்ன வெளிப்பாடு இல்ல. அதுதான் தேவன் என்ன என்ன இந்த வசனத்தை என்ன இருக்குன்னா, ஆண்டவரே என் கண்ணை ஓபன் பண்ணி கொடுங்க, என் கண்ணை திறங்க, இதுக்கு பின்னால இருக்கிற அந்த சத்தியத்தை பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு தேவாதி தேவன் என்னையும் உங்களைப் போலவே மாம்சத்திலே, அப்படின்னா என்ன மாம்சத்திலே? பாவ மாம்ச சாயலிலே என்ன செய்தார்? வெளிப்பட்டார். நீங்க எப்படி சோதிக்கப்படுவீங்களோ, நான் எப்படி சோதிக்கப்படுவோனோ அதே சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்துலதான் இயேசு என்ன செய்தார்? வெளிப்பட்டார். ஒருத்தவங்க வைராங்கன்னா திரும்ப வைரத்துக்கு நாம் என்ன செய்ய போறோம்? சோதிக்கப்படுமா இல்லையா? சோதிக்கப்படும். ஒருத்தவங்க வயிறு பொழுது திரும்ப வைரத்துக்கு பதிலுக்கு பதில் பேசுவதற்கு, ஒருத்தவங்க நமக்கு தீங்கு செஞ்சாங்கன்னா அவங்க மன்னிக்காம இருக்கிறதுக்கு, வைராக்கியம் கொள்றதுக்கு, சண்டை செய்யறதுக்கு நாம் எப்படி சோதிக்கப்படுவோமோ அதே போலவே சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்தில் இயேசு என்ன செய்தார்? வெளிப்பட்டார். ஆனால் என்ன செய்ய சொல்லுங்க, அவங்க என்ன இல்ல, எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். இதான் தேவபக்திக்குரிய ரகசியம். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வாசிக்கலாம். 15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் போதும். எப்படி போட்டு? நம்மை போல் சோதிக்கப்பட்டார். எத்தனை விதத்தில்? எல்லா விதத்திலும் நம்மை போல என்ன செய்யப்பட்டார்? சோதிக்கப்பட்டார். இந்த வசனத்தை நாம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறப்ப நம்மை போல் சோதிக்கப்பட்டாருன்னா, நமக்கு போல அவருக்கு பசி வந்துச்சு. என்ன வந்துச்சு? பசிச்சது. நமக்கு பசிக்கிறது போல இயேசுக்கு பசிச்சது. நமக்கு தூக்கம் வந்தது போல இயேசுக்கு என்ன வந்துச்சு? தூக்கம் வந்துச்சு. நமக்கு ஏதாவது அடிபட்டா வலிச்சதுன்னா அவருக்கு வலிச்சது. எப்படி பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னால இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியுது. நம்மளுடைய மூத்த சகோதரர் இந்த காரியங்கள் எல்லாம் விளங்க வச்சதுக்கு அப்புறம் தான் கண் திறக்கப்படுது. என்ன அப்படின்னா, எல்லா விதத்திலும் நம்மை போல் என்ன செய்யப்பட்டார்? சோதிக்கப்பட்டார். ஆனா அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? என்ன இல்லாதவராய் இருக்கிற, பாவம் இல்லாதவராய் இருக்கிற. நம்மை போல் சோதிக்கப்பட்டார். ஆனா என்ன செய்யல? பாவம் செய்யல. அவர்கிட்ட பாவமும் இல்ல, பாவம் செய்யவும் இல்லை. நோ சின் இன் ஹிம். பாவம் இல்லை. ஆனா நம்மை போல என்ன செய்ய? பாவ மாம்ச சாயலில் என்ன செய்தார்? ஒரு நன்மையும் வாசமாயிராத மாம்சத்தை அவர் என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டார். தாவீதின் வித்திலே வந்தார். மாம்சம் ரத்தம் உடையவரானார். சகோதரருக்கு என்னவானார்? ஒப்பானார். எவ்வளவு வசனம்! எபிரேய வாக்கியம் எவ்வளவு வசனங்களை கொடுக்கிறார். அப்ப நம்மை போல அப்ப சோதிக்கப்படுறப்ப நீங்களும் நானும் சோதிக்கப்படும்படி அவரும் சோதிக்கப்படார். ஆனா என்ன அப்படின்னா, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? பாவம் செய்யலன்னா எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அவருடைய வாழ்நாள் முழுவதும்
அவர் பூமியில இருந்த மாம்சத்தில் இருந்த வாழ்நாட்கள் முழுவதும் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி. அது என்ன மரணம் அப்படின்னா, அதை இப்படி செய்வோமே, இப்படி படிப்போமே, பாவத்திலிருந்து என்னது ரட்சிக்க. பாவத்தின் சம்பளம் என்ன சொல்லுங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். முதல்ல மாம்சத்துல நாம் சோதிக்கப்படுவோம். ஒரு இச்சை கற்பம் தெரிக்கும், அது பாவத்தை பிறப்பிக்கும். அது முத்தும் பொழுது என்ன ஆகுது? மரணம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறது போல, அந்த பாவம் செய்யாதபடிக்கு மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரணத்திலிருந்து பாவ பிரமாணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும். நம்பர் 1 என்னவா? பலத்த சத்தத்தோடும். பலத்த சத்தம். நம்பர் 2 கண்ணீரோடும். நம்பர் 3 விண்ணப்பம் பண்ணி. 4 வேண்டுதல் செய்து. 5 தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இப்ப தெரியுதுங்களா? நாமும் சோதிக்கப்படுறோம், இயேசு சோதிக்கப்பட்டார். கரெக்டா? ஆனா நீங்களும் நானும் எதுல விழுந்துடுறோம்? பாவத்துல விழுந்துடுறோம். ஆனா இயேசு எதுல விழுல? பாவம் செய்யல. ஏன் சொல்லுவோம்? அது ரகசியம் என்ன? எபிரேயர் 5:7 என்ன? கண்ணீர், வேண்டுதல், அவ்வளவு பயந்த. அதான் காட்லினஸ். அப்ப அந்த தேவ பக்திக்குரிய ரகசியம் எங்க இருக்குன்னா அவர்தான். அவர்தான் நோக்கி பார்க்கணும். பிதாவே நான் பாவம் செய்வேன். பாவம் செய்யறதுக்கு அவர் என்ன செய்தார்? எபிரேயர் புஸ்தகம் பாருங்க, 12ஆம் அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4 எபிரேயர் 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் நீந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்ப இயேசு என்ன செய்தார் சொல்லுங்க? பாவத்திற்கு விரோதமாய் என்ன செய்யறது? இயேசு என்ன செஞ்சார்? ரத்தம் சிந்தினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதுக்கு ரத்தம் சிந்துறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு சொன்னதுதான் உங்களுக்கு சொல்ற பாருங்க. இந்த கண்ணுல பாவம் செய்யறதை விட இந்த கண்ணை என்ன செய்யலாம் சொன்னார்? முடிக்கி போடலாங்க. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நீ பார்த்து நீ நரகாக்கினிக்கு தள்ளப்படுறதை விட இந்த கண்ணை முடிக்கலாம். இதுதான் பலவந்தம். என்னது? இதான் பலவந்தம். இதான் தேவபக்திக்கு ஏதோ ஒன்று முயற்சி அல்லது பாவத்திற்கு விரோதமா என்ன செய்யறது? போராடுறது. இந்த கை அடிக்கிற கையா இருக்கட்டும், திருடுற கையா இருக்கட்டும், பொய் கையெழுத்து போற கையா இருக்கட்டும், இந்த கையினால் இந்த கை உனக்கு இடரா இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? வெட்டி போடன்னு சொல்றாரு. வெட்டி போடாது. பாவத்துக்கு விரோதமா என்ன செய்யறதுக்காக? போராடுகிறதுக்காக. ரத்த சிந்தறதுன்னா இதான். பொய் சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு சகோதரனை அறிவேன். ஒரு பஞ்சாயத்து போர்ட்ல சாதாரண ஒரு காரியம். பஞ்சாயத்து போர்ட்ல வேலை செய்யறவர் உள்ள மேல ஒரு அதிகாரி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த மோட்டர் செட், இந்த மோட்டர் இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டதான ஒரு இடத்துல உள்ளதான் மோட்டர் வந்து வீணா போச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம்? உன்னை தனக்கு எடுத்துக்கலாம், இல்ல வித்துட்டு ஏதாவது காசு ஆக்கிக்கலாம். அது ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கிக்கலாம்? அடுத்தது சாங்ஷன். அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல. ஏங்க 100 ரூபா 150 ரூபா வேலை செஞ்சா என்னது சரியா போடும். அதை போய் நீங்க எது சொல்லுங்க? முக்காலத்தில் கூட்டாஞ்சோறு. முக்காலத்தில் சபைக்கு வந்துட்டு இருக்கிறாரு, பஞ்சாயத்து போர்ட்ல இருந்து வேலை செய்யறாரு. ஏழ்மையானவர். இப்ப 150 ரூபாய் வேலை செஞ்சா போதுங்க. அது வந்து நல்ல மோட்டருங்க. இதுக்காக போயெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என் மனசாட்சியை உறுத்துது. பெரிய யோக்கியமா உனக்கு தெரியாதா? நீ எப்படி இருக்க தெரியாதா? தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் இப்ப ஒரு ஷேக் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா,
கொஞ்சம் ஆபீசர்ஸ் மேல இருந்து கீழே எல்லாம் ஒட்டுமொத்தமா செஞ்சு இது செய்ய மாட்டேன்னு சொன்னேன். 1க்கு 2 காரியம் இந்த மாதிரி செஞ்சு அவர் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, அந்த மோட்டர் இது பண்ணணும், பைப்பை போடணும், அதை போடணுங்கிறதெல்லாம் விட்டுட்டு தூக்கி ரோட்ல குப்பை இருக்கணும்ல, எதுல அது பஞ்சாயத்து ஒர்க் அதுல நேற்று தான் பார்த்தேன். அந்த சொல்ற நேற்று பார்த்தேன். இந்த ஒர்க் எப்படி செய்ய முடியுது அப்படின்னு. குடும்பம் இருக்குல்ல பிரதர், குடும்பம் இருக்குல்ல, அதனால நான் போறேன், சந்தோஷமா போறேன். கை கொடுப்போம். இதான் என்ன சொல்லணும், பாவத்துக்கு விரோதமா ரத்த சிந்தறதுன்னா ரத்த சிந்தறதுன்னு அர்த்தம். ரத்த சிந்தறதுன்னா பாவத்துக்கு விரோதமா ரத்த சிந்தம். பொய் சொல்ல மாட்டானே, லஞ்சம் கிடையாது, பித்தலாட்டம் கிடையாது, பித்தலாட்டம் கிடையாது, அதெல்லாம் வேண்டாம். நான் பாடுபட்டாலும் சரி, துன்பப்பட்டாலும் சரி, ஏன்டா அந்த குழப்பம் உனக்கு? ஊர் உலகத்துல ஜாதி ஜனத்துல பண்றவங்க அந்த ஒய்ஃப் என்ன சிஸ்டர், ஐயோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இயேசுவை காட்டு நான் ஒண்ணு என்ன செய்ய சொல்லுங்க, அவமானம் இல்லை. இயேசுவை காட்டி நான் ஒண்ணு அவமானம் பண்ணல. சிஸ்டர், உங்களுக்காக கர்த்தர் கூட நிற்கிறார், நான் கூட இருக்கேன், சபையை உங்களோட கூட இருக்கு. நல்லா முன்னால போக நீங்க. இதான் என்ன சொல்ல என்ன பண்றது? பலவந்தம் தேவபக்திக்கு ஏதுவா என்ன செய்யறது? பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது என்ன செய்ய? ரத்த சிந்து. இயேசு இப்படி இருந்தார் இந்த பூமியில. எந்த மாம்சத்துல மறந்துடாதீங்க, ஸ்பெஷலான மாம்சம் இல்ல. என்ன போல? நம்மை போல பாவ மாம்ச சாயல் இருந்தார், நம்மை போல சோதிக்கப்பட்டார். இந்த லோ ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் பஞ்சாயத்து போர்ட்ல அவர் சோதிக்கப்படுறதான சோதனையை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா என்ன செய்யல? பாவம் செய்யல. ஏன் பாவம் செய்யலன்னா, பலத்த சத்தத்தோடும் என்னது கண்ணீரோடும் பிதாவே நான் பாவம் செய்யக்கூடாது, பாவத்துக்கு போராடுது, எனக்கு என்ன கொடுங்க இப்ப அப்படின்னா, அதான் சொன்னோம்ல 2:11 என்னது? தேவ கிருபையானது யார் யாரெல்லாம் இந்த பூமியில இந்த உலகத்துல தேவ பக்தியா பிழைக்கணும் அப்படின்னு சித்தம் உண்டாங்களோ அவர்களுக்கு தேவனுடைய கிருபை பிரசன்னமா இருக்கிறது. தேவ கிருபை கொடுத்துருவார், தாங்குவார், பலப்படுத்துவார். ஆமென். இதுதான் தேவ பக்திக்கு ஏதுவா என்ன செய்யுது? இயேசு முன்னோடினார். ஒவ்வொரு பாவத்துக்கு விரோதமாய் மாம்சத்தை சாவு கொடுத்துட்டே இருந்தார். சோதிக்கப்பட்டார், பாவம் செய்யல. சோதிக்கப்பட்டார், பாவம் செய்யல. வையப்பட்டார், பதில்வழியில. மயிர்க்க இருக்கிறவர்கள் கூட்டாக என்ன செய்யல? சத்தப்படல. அவரை பொய்யாய் குற்றம் சாட்டினார்கள், வாய் திறக்கல. அவரை இல்லாத கொண்டாடலாம் சொன்னாங்க, தன்னை நியாயப்படுத்தல. அவரை அவமானப்படுத்தினார்கள். அவமானப்படுத்த எப்ப நம்மை போல ஒரு மாம்சத்தில் வெளிப்பட்டு, இப்ப மறுபடியும் வாசிப்பு 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 வாசிப்பு. 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது பைபிள் நான் சொன்னேன், ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சொல்றேன். எது பைபிள்ல நிறைய ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம், 2 மாத்திரம் மகா பெரிய ரகசியம். எது? தேவபக்திக்குரிய ரகசியம், இன்னொன்னு சபையை கொடுத்த ரகசியம். இதுல புரிஞ்சுக்க முடியாது. இதுல புரிஞ்சுக்கலாம் சும்மா புரிஞ்சு வெளியே போனோம்னா கழிச்சு விட்டு போயிடுங்க. கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. என்ன சொல்லுங்க? கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. உழைக்கல கடைசி வரைக்கும் அவர்கள் அவபக்திக்குரிய வாழ்க்கை. அவர்களுக்கு சபையும் விளங்காது. இது விளங்கலன்னா தேவன் அதை விளங்க மாட்டார். 1ஆம் நம்பர் ரகசியம் முதல்ல ரிவீல் ஆகும், வெளிப்பாடா இருக்கணும். தேவபக்திக்குரிய ரகசியம் விளங்கா அடுத்து எங்க வருவாங்க? சபைக்கு எடுத்த ரகசியம் அவர்களுக்கு வெளிப்படும். யாவும் ஒப்புக்கொள்கிறபடி தேவபக்திக்குரிய ரகசியமானது
யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஓகே, ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அவருடைய ஆவியிலே என்னது? நீதியுள்ளவர் என்று. மாம்சத்தில் இருந்தாலும் ஆவி என்னவா இருந்துச்சு சொல்லுவோமோ? நீதி உள்ளவர். நீதி இருந்துச்சு, பரிசுத்தம் இருந்துச்சு. அதுல ஒரு அநீதி இல்ல, ஒரு அசுசி கிடையாது அந்த ஆவியில. தேவ தூதர்களால் காணப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகள் இடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், Praise the Lord. உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். Praise the Lord. Hallelujah. It's a gospel. Gospel about Jesus. இயேசுவை குறித்ததான சுவிசேஷம். நம்மை போலவே இந்த பூமியில ஒரு பாடுள்ள ஒரு பலவீனமான பாவ மாம்ச சாயலில் வெளிப்பட்டு பாவம் செய்யாதவராய் ஒரு பிழைச்சு தேவனுடைய ஆவியினால் கிருபையினால் நிறைந்து ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டு மகிமைக்கு என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப என்ன நமக்கு பிதா என்னத்தை கொடுத்திருக்கிறார்? குமாரனுடைய மாதிரியை கொடுத்திருக்கிறார். ஒண்ணு குமாரனுடைய மாதிரி. உன்னை போலதான் என்னுடைய மூத்த குமாரனாகிய இயேசு இந்த பூமியில அனுப்பிச்சு வச்ச அவருக்கு பிழைச்சார். அவருடைய அடிச்சூழலை பின்பற்று. எனக்கு பலன் இல்லையே, ஓகே, நான் உனக்கு பலன் என்ன செய்யறேன்? தேவனுடைய கிருபை உனக்கு நான் தர்றேன், தேவனுடைய வார்த்தையை உனக்கு தர்றேன். வார்த்தையை தந்திருக்கேன், இயேசுனுடைய மாதிரியை கொடுத்திருக்கேன், பரிசுத்த ஆவிங்கிற தேவ கிருபையை கொடுத்திருக்கேன். இப்ப சொல்ற தேவபக்திக்கு எதுவா என்ன செய்ய முயற்சி பண்ணு. தேவபக்திக்கு எதுவா அஞ்ஞானவர்களே. சோ யாரும் என்ன செய்ய முடியாது, தேவனிடத்துல சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. நாம் இதுல இந்த காரியத்துல நாம் தேவ பக்திக்குரியதான இந்த ரகசியத்தை நாம் விலகி கொள்ளல அப்படின்னா இந்த வாழ்க்கையை விட்டு அடுத்த வாழ்க்கையை விட்டு நித்திய வாழ்க்கையை விட்டு, ஏன்னா தேவ பக்திக்கு உள்ளதான ஒரு வாழ்க்கை இந்த ஜீவனத்துக்கும் இன்மைக்குரிய அப்ப நித்தியத்துக்குரியதுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். ஓகே, நான் ஒரு கொஞ்ச நேரம் நாம் எதெல்லாம் நான் முயற்சிக்கணும்னு நான் சொல்றேன். தேவ பக்திக்கு ஏதுவா எதெல்லாம் நான் முயற்சிக்கணும். சில வசனங்களை சொல்றேன், நேரத்துக்கு தகுந்த ஏதாவது ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். நம்பர் 1, ஒரு ஏழு விஷயத்த சொல்றேன். நீங்க உள்ளர வச்சுக்கணும். அத்தனை நாம் தியானிக்க முடியாது. எதுல நாம் முயற்சிக்கணும்? தேவ பக்திக்கு ஏதுவா எதுல முயற்சிக்கிறோம்? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் எடுத்தோம் வாசிக்கலாம். 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். ஓகே, அப்ப இங்க இடத்துல தேவ பக்தி அப்படின்னா பைபிள் ஏதோட தேவ பக்தி எடுத்து சொல்லுது அப்படின்னா நீங்க சொல்லுங்க. வசனத்தை படிச்சிருக்கீங்கல்ல, நாவை அடக்காமல் தேவ பக்தி அப்படின்னா வெளியரங்கமா இருக்க ஒரு காரியம், வெளியரங்கமா இருக்க ஒரு காரியம். தேவ பக்தி அப்படின்னா என்ன அடக்கம்? ஒருத்தவங்க நாவடக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க தேவ பக்தி உள்ளவர்களா அவபக்தி உள்ளவர்களா? அவபக்தி உள்ளவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, நாம் நாவடக்கமா இருக்கமாங்கிறது பாருங்க. தேவ பக்தி அப்படின்னா நாவடக்கம் உடையவர்களா இருப்பது. ஓகே, ஓகே ஓகே இதை நாம் நீங்க தியானிங்க. கர்த்தர் சித்தமா பின்னாட்கள் வந்து நாம் தியானிக்கலாம். தேவ பக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? நாவடக்கம் இல்லை அப்படின்னா இதுல ஒருத்தன் இல்லைன்னா தேவ பக்தி பூஜ்யம். என்னது? சில பேச விட்டா போதுங்க, சில பேச விட்டாலே போதும், சும்மா கொஞ்ச நேரம் பேச விட்டாலே போதும், இதான் சரி. இது தேவ பக்தியினுடைய அளவுகோல். எது? நாவல், வாய். இந்த நாவுக்கு தேவ பக்தியினுடைய அளவுகோல், ஒருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அளக்கிற அளவுகோல் இது. சிலர் பேசினாங்கன்னா வாயை திறந்தான்னு வச்சுங்க, ஆப்பிரிக்கால இருந்து அண்டார்டிகால இருந்து அமெரிக்கா வரைக்கும் பேசுவாங்க.
ஆடினால் ஆடினால் அழகு ராஜா இல்ல, அவன் எல்லாம் வாய திறந்தா போதும், எல்லாம் அவங்களுக்கு போனதுல இருந்து வந்ததுல இருந்து. சில சகோதரிகள்லாம் கிளவி பேச்சு, யார் ஊர்ல இழுத்துட்டு போனது, யார் உள்ள விட்டது, யார் 2 முறை வச்சிருக்கான், எவன் பாட்டு வச்சிருக்கான், யார் போனது, தின்ன பேச்சு, கிளவி பேச்சு, வீண் பேச்சு. ஆனா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இங்க வீட்டுக்கு வந்துட்டா புருஷன்ட்ட வாடா போடா போட்டா, வாடா போடா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கை வச்சேன் சரிக்கு சரி நின்றுட்டு இருக்கிறதும், மாமியார்கிட்ட பேசுறதும், மருமகள்கிட்ட நிற்கிறதும், சரிக்கு சரி நிற்கிறதும், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நிற்கிறதும், சரிக்கு சரி இதுல இல்ல அப்படின்னா அந்த தேவ பக்தி அவர்களுக்கு இன்னும் தேவ பக்தி இன்னும் என்னவா இருக்கு, அவர்களுக்கு ரகசியமா இருக்கு. என்னவா இருக்கு? ரகசியம் என்ன இன்னும். அப்ப அப்படிப்பட்டவர்கள் வச்சு சர்ச்சை கட்ட முடியாது. இங்க உள்ள பிரதர்ஸ் சொல்றேன், அப்படிப்பட்டவர்களை வச்சு நான் சொல்றேன் 25 வருஷம் 30 வருஷம் பற்ற போட்டு உட்காந்துக்குவாங்க, பற்ற போட்டு உட்காந்துக்குவாங்க, சிவிக்கால் போட்டு ஒட்டிக்குவாங்க, 25 வருஷம் உட்காந்துக்குவாங்க. ஒண்ணு அவர்களால சபை என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதமே இருக்காது, கட்டவே முடியாது அவர்களை கொண்டு. தேவ பக்திக்குரிய ரகசியம் நமக்கு முதல்ல வெளிப்பாடு அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, நான் தேவ பக்திக்குரியவர்கள் தேவ கிருபையினால் எதுல முயற்சி செய்வாங்க, எதுல முயற்சி செய்வாங்க, நாவடக்கத்தில் முயற்சி செய்வார்கள். ஓகே, இரண்டாவது விஷயம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். விசேஷமா இது சகோதரிகள், இது சகோதரிகளுக்கு எடுத்த காரியம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். லாஸ்ட் இருப்பார் மனைவி, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். ஓகே, மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். ஓ, இங்க ஒரு பக்தி, பயபக்தி, ரெவரன்ஸ் சொல்லப்பட்டிருப்பார். பயபக்தி, ரெவரன்ஸ், ஒரு காட்லி சிஸ்டர், ஒரு தேவ பக்திக்குரிய சகோதரி அப்படிங்கறத எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, முதல்ல மனைவி புருஷனிடத்தில் என்னவா இருக்கணும் சொல்லுங்க, பயபக்தி அப்படின்னு சொல்றதை விட மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும், புருஷனை மதிக்கணும், ரெஸ்பெக்ட், நல்ல ரெவரன்ஷியல் ரெஸ்பெக்ட், பயம் கலந்த ஒரு பயத்தோடு கூடிய ஒரு மரியாதை. இன்னைக்கெல்லாம் ரொம்ப வேற ஒரு காலம் வருது. இன்னைக்கு வேற ஒரு சந்ததி ஒண்ணு புதுசா வெளிப்பட்டு இருக்கு. புருஷனை போடா 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 போடா, என்னடா அது ஒரு கலாச்சாரம், போடா போடா அப்படின்னு. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இல்ல சினிமால இருந்து வந்தது, சினிமா உலகத்தில இருந்து வந்தது. பயபக்தி, ரெவரன்ஷியல் ரெஸ்பெக்ட், புருஷன்ட்ட மாத்திரம் இல்ல, நாம் எப்படி காமிக்க முடியும் அப்படின்னா, புருஷன் நாம் மதிச்சாதான் பிள்ளை பெற்றோரை மதிப்பாங்க. புருஷனை மதிக்கிறது, கனம் கொடுக்கிறது, கனம் கொடுத்து பேசுறது. நான் ஸ்கூல்ல ஆசிரியரா இருந்தேன். நான் வேலை செஞ்ச ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடமா இருந்ததுனால அதுல நீதி போதனை, கேட்டிசம், மாரல் செக்ஷன் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் அந்த கிறிஸ்துவ இல்லாத பிள்ளைகள் எல்லாருமே, கிறிஸ்துவ இல்லாத பிள்ளைகள் எல்லாம் நீதி போதனைக்கு போயிடுவாங்க. அந்த ரோமன் கேத்தலிக் பிள்ளைகள் ஒரு மறைக்கல்விக்காக போவாங்க, வேத பாடத்துக்காக போவாங்க. இதுக்கு தனியா நடக்கும், அது நடக்கும் 1/2 மணி நேரம். நான் எப்பொழுதுமே எங்க போயிடுவேன் அப்படின்னா, ரோமன் கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷனா ஒர்க் பண்ணதுனால, நான் ஒரு ப்ராட்டஸ்டன்ட் ஒரு ஃபெய்த் உடையவனா இருந்ததுனால நான் நீதி போதனை, மாரல் செக்ஷன் கிளாஸ் நான் போயிடுவேன். அப்ப எனக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்காதபடிக்கு, சுவிசேஷம் மாதிரி இல்லாம சுவிசேஷத்தினுடைய சரக்கெல்லாம் கொஞ்சம் என்ன செஞ்சு விட்டுறது, உள்ள விட்டுறது, சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது.
அப்ப அதுல ஒரு நாள் ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு நாள் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நல்ல பிள்ளைகள்லாம் கவனிக்கலாம், ஒரு 30-40 பிள்ளைகள் இருப்பாங்க அவங்க பிள்ளைகிட்ட. அதனால ஒவ்வொரு வருஷம் கேட்பேன், நல்ல கிராமத்து பிள்ளைகள் எத்தனை பேர் அப்பா அம்மாவை வாங்க போங்கன்னு பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்பா அம்மாவை எத்தனை பேர் வாங்க, அம்மா நான் போயிட்டு வரேங்கம்மா, வரேங்கம்மா, போங்கம்மா, வரேங்கம்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வா போ பாக்குறீங்களா? போ வா போ நீ, இந்த ஆடு மாடி இந்த நாய்களை கூப்பிடுற மாதிரி நீ வா போங்கிற மாதிரி ஒரு நமக்கு ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு கலாச்சாரம் இருக்கு. வாங்க போங்க அப்படின்னு மாதிரி பேசுறவங்க எத்தனை பேர் கை சும்மா கை தூக்குடா. வாங்க போங்கன்னு சொல்றவங்க கேட்டாங்க, இங்க கேட்கல. என்னோட ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகளை கேட்டதுக்கு யாருமே கை தூக்கல. அப்புறம் கொஞ்சம் மெதுவா இருந்துச்சு. ஒருத்தன் என்ன செஞ்சா, ஒருத்தன் உண்மையிலேயே ஒரு தாய் தகப்பன வாங்க போங்கன்னு தான் சொல்றான். ஆனா இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவன் எப்படி வச்சுக்கிட்டே இருக்கான், அவன் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் அவமானப்படுவான், அதனால அவன் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்பா அப்படின்னு அம்மா போனா, சார் வெக்கமா இருக்குதா, என்ன சொல்றதுக்கு, ஏன் அப்பா வாங்கன்னு சொல்றது இல்லையா, வாங்க போறேன் வெக்கமா இருக்குதா, சரி விட்டுட்டேன். சரி உங்க வெக்கமா இருக்கா, சரி சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்கிறேன். உங்க அம்மா உங்க அப்பாவை எப்படா கூப்பிடுறாரு? வாப்பா தான் சார் கூப்பிடுவாங்க. எங்க அம்மா நைனாவை எங்க அம்மா வந்து என்னதான் கூப்பிடும் பாத்தீங்களா? எங்க அம்மா நைனாவை வந்து பாப்போ தான் சொல்லுவோம். பாப்போ தான் என்ன செய்யும் சொல்லுவோம். சொல்றதுலே சொன்னாங்க, எங்க அம்மா வாப்போ தான் சொல்லுவோம். நான் இவனை சொல்லி பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்க இருக்கு சொல்லுங்க, நான் கொடுக்கறது. நான் சாதாரண சின்ன விஷயத்த சொல்றேன். சில பேர்லாம் இருக்காங்க, சில பேர் சுத்தமா புருஷன் என்ன செய்யறதே இல்லை, மதிக்கிறது கிடையாது. புருஷன் இல்ல, புருஷன் மனைவி மதிக்கிறது இல்லை, பெற்றோர் மதிக்கிறது இல்லை. அதனாலதான் பிள்ளைகள் வந்து பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, வேலியாடின் மக்கள். என்ன மக்கள்? சார் ரவுடிசம், வீணா போன பிள்ளைங்க வெளியில போய் அங்க ஸ்கூல்லையும் டீச்சர்ஸையும் மரியாதை பேசுறது, அவமதியா பேசுறது, கிண்டல் பண்றது, பரியாசம் பண்றது, வராம்போது சொட்டை அப்படிங்கிறது. யார பார்த்து வாத்தியார் வராம்போது சொட்டை வராம்பாரு, பீசா வராம்பாரு. எனக்கு என்னடா பேர் வச்சிருக்கேன் சார்? உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க சார், சொல்றா தெரிஞ்சுக்கிட்டா சும்மா சொல்றாண்ணா சார் சொல்ல மாட்டேன் சார் கடைசி வரைக்கும் சொல்லவே சும்மா தெரிஞ்சுக்கிறேன்டா, சும்மா சொல்லுடா இருக்கு சார். சார் கேட்காதீங்க சார், போய்விட்டாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருது? இந்த வேலையாளின் மக்கள் எங்க இருந்து வர்றாங்க? எங்க இருந்தா? வீடுகள் பெற்றோருக்கு ஒரு கணம் பண்றது, ஒருவருக்கு ஒரு மரியாதை பேசுறது, கணம் கொடுக்கறது, அலட்சியம் பண்றது, அவமரியாதையா பேசுறது, தலை துடுக்கிறது, கை நீட்டுறது, உண்மையானவர்கள் இதெல்லாம் அவபக்தி. தேவபக்திக்கு எதுவாக என்ன செய்வோம் சொல்லுவோம், முயற்சி செய்வோம். அதற்காகவே தேவனுடைய கிருபை என்னவாயிருக்கிறது, யார் நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. மூன்றாவது காரியம், தேவபக்திக்குரியதான தேவபக்திக்கு எதுவாய் முயற்சி செய். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இங்க வாசிக்கலாம். எதிலிருந்தே தேவபக்திக்கு எதுவான வாசிக்கலாம். 9ஆம் வசனத்திலிருந்து வாசி. யாராவது சிஸ்டர் வாசிக்கலாம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரங்களாவது தங்களை அலங்கரியாமல். பால் இன்னைக்கு எழுதியிருந்தாருன்னா என்ன எழுதியிருந்திருப்பார்.
வைர பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, ஆரி ஓரினாலாவது. என்னது ஆரி ஓரி? இல்ல வந்துச்சா? ஆரி ஓரி போட்டிருப்பார். இன்னைக்கு பவுல் இருந்திருந்தாருன்னா போட்டிருந்திருப்பார். ஆரி ஓரி எல்லாத்தையும் இருந்திருப்பார். அதனால அன்னைக்கு இருந்த காலத்துல அதோட நிப்பாட்டிட்டார். எதோட? பொன்னினால், முத்துக்களினால், வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினால் தங்களை என்ன செய்யாமல், அலங்கரியாமல். ஒரு காலத்துல எல்லாம் எனக்கு தெரியல, விவரம் தெரியாதபடிக்கு நான் ஒரு கிராமம் தான். நான் இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்து போயிருந்தேன். எனக்கு விவரம் தெரியாம ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்த இடத்துல இன்னைக்கெல்லாம் இந்த பிளவுஸுக்குலாம் இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்குலாம் ஒரு கூலி ஒரு 300 400 இருக்குமான்னு கேட்டேன். 2000 பிரதர் அப்படின்னு. நாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்ப என்னென்னலாம் வைக்கிறாங்களா, இந்த ஆரி ஒர்க்ஸ் இதெல்லாம் இருக்கு. சாதாரண ஒரு பிளவுஸ் போய் அதுல எம்ப்ராய்டரி போய் இப்ப என்ன வந்துருச்சு அப்படின்னா கொண்டு பணத்தை கொட்டுறாங்க. உலகம் பைபிள் இதெல்லாம் பைபிள் நான் வெளியில பேசுங்க, பைபிள் பத்தி பேசுறேன். என்ன சொல்லுது அப்படின்னா, தேவ பக்திக்குள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகள், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி தங்களை அலங்கரிக்க வேண்டும். எப்படி அலங்கரிக்கணுமா? 10 வசனம், தகுதியான வஸ்திரம். பழங்காலத்தில் சொல்றாங்க அச்சம், மடம், நாணம் சொல்றாங்க. தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, இச்சையடக்கத்தோட, நாணத்தோட, தகுதியான வஸ்திரத்தோட இப்படி அலங்கரிக்காமல் என்ன செய்ய? இப்படி அலங்கரிக்க வேண்டும். நற்கிரிகளினால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்க. அப்ப வெளியில உள்ளது போல இல்ல, இந்த உலகத்தார போல இல்ல. தேவபக்திக்கு ஏதுவான். அப்ப தேவபக்தி எதுலயே இருக்கு அப்படின்னா நம்மளுடைய நடை உடை அலங்காரத்துல இருக்கு. நம்மளுடைய உடை அலங்காரத்துல தேவபக்தி இருக்கு. பேச்சுல இருக்கு. நம்மளுடைய பேச்சுல தேவபக்தி இருக்கு. நம்மளுடைய உடை அலங்காரத்துல தேவபக்தி இருக்கு. தகுதியான வஸ்திரம். இப்பவே பிள்ளைகளுக்கு எல்லாம் ட்ரெயின் அப் பண்ணணும். பிள்ளைகளுக்கு ட்ரெயின் அப் பண்ணணும். சொல்லணும், ஏன் இந்த மாதிரி நம்ம செய்யல, ஏன் இந்த மாதிரி செய்யல, ஏன் இந்த மாதிரி செய்யல. தனியா ஒரு வீட்டுல இன்னும் 3-4 வயசு இருக்குங்க. 3-4 வயசு எடுத்துக்கிட்டு தனியா போய் உட்காந்துட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னா மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மேக்கா. என்ன சொல், இந்த பாசம் புரியுதா? மேக்கா என்ன தெரியுதா? என்ன இந்த இப்படிதான் நீ மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறத எங்க இருந்து கத்துக்கிட்டேன்? அவங்க வீட்டுல டிவி கிடையாது. அவங்க வீட்டுல என்ன கிடையாது? டிவி கிடையாது. இன்னும் ஸ்கூலுக்கு போல 3 வயசு தான் ஆகுது. முளைச்சு 3 அளவு இல்ல. அதுக்குள்ள என்ன செய்யுங்க? இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மேக்கப் பண்றேன். என்ன செய்வ அப்படின்னா உட்காந்து வேடிக்கை பார்த்து சொல்லு அப்படின்னா பாக்குறீங்களா அப்படின்னா இது பேர் என்ன சொல்லு அப்படின்னா சரி நானும் கொஞ்சம் ரசிக்கிறேன். கொஞ்சம் மேக்கப் பண்ண எதுல மேக்காவா? மேக்கா நம்மள எல்லாம் போறாரு. ஜாக்கிரதை. நம்ம அப்படியே பிள்ளைகள் காப்பி பிடிச்சிருக்கோம். பேசினா பிடிச்சிடும். மேக்காவை காப்பி அடிச்சு மேக்காவை பொறுத்துச்சா? மேக்காவை பொறுத்து என்ன வாங்க? ஜாக்கிரதை. சிரிக்கிறா. மேக்காவை பொறுத்து சில பேர் கண்ணாடி போய் நின்னாங்க மேக்காவா. தேவபக்தி எதுல இருக்கு சொல்லுங்க? அதுல இருக்கு. நம்மளுடைய உடை அலங்காரத்தை எதுல?
நம்மளுடைய ஹேர்ல, நம்மளுடைய கூந்தல் காரியங்கள்ல, ட்ரெஸ்ல, நம்மளுடைய ஜுவல்லரிஸ்ல, இதெல்லாம் தேவபக்திங்கிறது வேற சொல்லுது. ஓகே, 1 தீமோத்தேயு புத்தகம் இன்னொரு பாருங்க. 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம். பவுல் இவ்வளவு புதிய ஏற்பாட்டுல எவ்வளவு பிரிச்சு கொடுக்குறாங்க. பழைய ஏற்பாட்டுல அதெல்லாம் நீங்க போய் வாங்க முடியாது. We cannot see such verses. 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பொது வாசிங்க. போதுமன்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். எஸ், இதுல இருந்து தேவபக்தி அப்படின்னா தேவபக்தி எதோட ரிலேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். போதும் என்கிற மனதுடையவர்களாய் வாழ்ந்தல். போதும் என்கிற மனது, கண்டென்ட்மெண்ட், போதும், திருப்தியா இருக்கிறது. ஒரு 10 நிமிஷம் இதை பேசி நான் முடிக்கிறேன். கட்டுக்கு சுத்தமான நாம் தொடர்ச்சியா நான் பின்னால் பேசுகிறேன். தேவபக்தி அப்படின்னா போதும் என்கிற மனதுடனே வாழ்றது. இருக்கிறதுல திருப்தியா இருக்கிறது. இருக்கிறதுல திருப்தியா இருக்கு. சிலருக்கெல்லாம் திருப்தி படவே கூடாது. எல்லா வகையிலும் நான் திருப்தியா இருக்கும். உங்களுடைய புருஷனை குறித்து முதல்ல திருப்தியா இருக்கும். உங்களுடைய மனைவியை குறித்து திருப்தியா இருக்கும். பெற்றோரை குறித்து திருப்தியா இருக்கும். திருப்தியா, கண்டென்ட்மெண்ட், போதும், திருப்தியா இருக்கு, மன ரம்யமா இருக்கு. இந்த பாடத்தை நாம் நித்தியத்துல போய் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. எங்கெல்லாம் கற்றுக்கலாம்? பூமியில தான் கற்றுக்கலாம். பவுல் சொல்றார், நான் மனரம்யமா இருக்க என்ன செய்தேன்? கற்றுக்கொண்டேன். எனக்கு என்னவும் தெரியும் சொல்றாரு. தாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அப்ப தாழ்ந்திருக்க தெரிஞ்ச மனுஷனுக்குதான் வாழ்வாளத்தில் வாழ தெரியும். தாழ்ந்திருக்கணும். தேவன் முதல்ல அப்படிதான் கொண்டு போவார். தாழ்ந்திருக்கு தெரிஞ்சவனதான் வாழ்வு கொண்டு போவார். அவனுக்குதான் பேலன்ஸ் பண்ண தெரியும். சொன்னா நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா திருப்தியா இருக்கணும். ஒரு கண்டென்ட்மெண்டோட இருக்கும், ஒரு அதிருப்தியோட இருக்கக்கூடாது, திருப்தியா இருக்கணும். இன்னைக்கு நிறைய என்ன இருக்கு அப்படி, அது ஒரு தேவ பக்தியினுடைய ஒரு சுவாபம். சிலருக்கெல்லாம் தங்களுடைய பிறப்பின் வர்த்தமானத்தை குறித்தே சிலருக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அதிருப்தி. சரி, நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா போயிட்டேன்ல. இன்னும் ஒரு பிடி, என்னது ஒரு புடி நான் மேல இருக்கேன். ஒரு புடி மேல இருந்தா நம்ம தலையில இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? உனக்கு இதுதான் கரெக்ட். தாயின் வயிற்றுல வச்சு உருவாக்கும் பொழுதே கர்த்தர், ஓகே, அவரு அனந்த ஞானம் உள்ளவர். ஓகே, உனக்கு இத்தனை அடி போதும், உனக்கு இத்தனை அடி போதும். சிலருக்கு என்னன்னா, சரி நான் இப்படியே எப்படி இருக்கேன், வெளியே இருக்கேன், அதிருப்தி. சிலருக்கு நான் இப்படி இருக்கனே, அதிருப்தி. சிலருக்கு குள்ளமா இருக்கேன், அதிருப்தி. நம்ம இவ்வளோ உயரத்துக்கு இருக்கோம் பார், அதிருப்தி. முடிவு தோணுதான். சிலருக்கும் பாருங்க இவ்வளோ இருக்கு, எனக்கு டிக் டிக் நிற்கிறார், டிக் டிக்னு இவ்வளோண்டுதான் இருக்கு. அதிருப்தி. முகத்தை பொறுத்து, கலரை பொறுத்து, நிறத்தை பொறுத்து, குடும்பத்தை பொறுத்து, ஊரை பொறுத்து. இது ஒரு ஊரு, இது ஒரு ஊரு. பிறந்த பாரு, இது ஒரு ஊருன்னு. பிறந்த வீட்டுக்கு போன பாரு, இது ஒரு ஊருன்னு. பிறந்த வீட்டுல பிறந்திருக்க பாரு, ஊந்த வீட்டுக்கு போன பாரு, இது ஒரு ஊரு. ஊரை குறித்து அதிருப்தி, புருஷனை குறித்து அதிருப்தி, மாமியாரை குறித்து அதிருப்தி, பிள்ளைகளை குறித்து அதிருப்தி. நம்மளை சூழ்ந்து உள்ள உலகம் எல்லாம் அதிருப்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவபக்திக்குரியவர்கள். அதுல தேவபக்திக்குரியவர்களாய் இருந்து முயற்சி செய்யுங்கள் அப்படின்னா எல்லாவற்றிலும் தேவத்தை என்ன செய்ய சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம் செலுத்துதல். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய கணவருக்காக நன்றி, இந்த கிராமத்துக்காக நன்றி, இந்த கிராமத்துக்காக நன்றி, இந்த பிள்ளைகளுக்காக நன்றி. சிலருக்கெல்லாம் ரொம்ப அப்படியே முலாயமா இருக்கும். ஏதாவது சில குடும்பத்துல சில பிள்ளைகள் வந்து என்னவா இருப்பாங்க கேட்டா டிஃபரெண்டா இருக்கும். எல்லாம் கலரா இருக்கும், ஒண்ணு வித்தியாசமா இருக்கும். அது அப்படியே ஒரு வித்தியாசமா அப்படியே ஒரு அதிருப்தி. நான் இப்படி ஆயிட்டனே, இப்படி ஆயிட்டனே, இல்லை என்கிட்ட ஒரு குறைபாடு உண்டே. பவுல் அப்போஸ்தலன் 5 அடி தான். பவுல் அப்போஸ்தலன் 5 அடி தான். மூக்கு வளர்ந்து மூக்கு.
கண்ணுல ஏதாவது ஒழுகிட்டே இருக்கும், தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், கால் கவட்ட கால், சொட்டை. ஓ, தேவன் எடுத்து பயன்படுத்தினார் பாருங்க. அந்த பலவீனமான பாண்டத்தை பயன்படுத்தி தேவனோட மகத்துவ வல்லமை யார் இடத்தில் வெளிப்படுத்தினார்? பவுலிடத்தில் வெளிப்படுத்தினார். குறை சொல்லல, அகால பலவீனார். என்ன சொன்னார்? முதிர்ச்சி அடைந்து பிறக்காம இத்தனை வாரத்துல பிறக்க வேண்டியது முன்னதாகவே பிறந்துட்டார். ஒரு எலி குஞ்சு மாதிரி பிறந்துட்டாரு வச்சு, பிறக்க வேண்டிய காலத்துக்கு முன்னால பிறந்து எல்லாம் சொட்ட, மூக்கு வளைச்ச, கால் கவட்ட, அப்படி இப்படி கண்ணெல்லாம் பாக்குறதுக்கு அரோசிக்கிற அளவு கண்ணில் ஏதாவது ஒழுகிட்டே இருக்கும். ஆனா அந்த மனுஷன் கொண்டு தேவன் எவ்வளவு மகத்துவமான காரியங்கள் செய்யறாரு. வாயில குறைய ஆரம்பிச்சு முறுமுறுப்பு இருந்துச்சா? அருமையான ஒரு கால் இந்த ஹாலோட ஒழிச்சுட்டு வெளியே போடும். அண்டவரே, கடந்த நாட்களே நான் நிறைய காரியங்களை அதிர்ச்சியா இருந்தேன். என் புருஷனை கொடுத்து, மனைவியை கொடுத்து, வீட்டை கொடுத்து, சம்பளத்தை கொடுத்து சொல்லாதீங்க. முறுமுறுக்க அதிருப்தியோட இருக்காது. மனரம்யமா இருக்க நான் வருகிற நாட்களில் நான் கற்றுக்கொள்ளிட்டான். இந்த அதிருப்தி அப்படிங்கிறது யாருடைய சரக்கு அப்படின்னா லூசிபருடைய சரக்கு. எங்க வச்சா? முதல்ல சொல்லுங்க. தேவன் எங்க வச்சிருந்தார்? அவனை உன்னதங்கள்ல உட்கார வச்சு அவனை நல்லா அவனுக்கு ஞானத்தை கொடுத்து, அவனுக்கு வல்லமையை கொடுத்து, அவனுக்கு கிஃப்ட கொடுத்து, எல்லா தாளத்துக்களை கொடுத்து எல்லாம் வச்சா ஒன்னே ஒண்ணுதான் மேல இருக்கு. என்ன இருக்கு? தேவனுடைய சிங்காசனம். இருக்கிறதுல திருப்தியா இருக்கணும்ல. எங்க போகணும்னா தேவன் தனியா அதிருப்தி. அடுத்து ஏழை தோட்டத்துல, அவ்வளவு பெரிதான தோட்டத்துல, ஏழை தோட்டத்துல இப்படி வச்சுங்க, 99 மரங்களை பயன்படுத்து, 99 பழங்களை பயன்படுத்து, இந்த ஒண்ணு மட்டும் விளக்கடா அப்படின்னா 99 என்னவா இல்ல? அதே விளக்கடா, அது ஏதோ விஷயம் அதிருப்தி. அப்ப 99 கொடுத்தாரு, அது நாம் இருக்கிறதுல நம்ம என்னவா இருப்போம் சொல்லுங்க? மனரம்யமாய் திருப்தியா இருப்போம். அது தேவ பக்தி. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஏற்கனவே சொல்லிப்பேன், நான் திரும்ப நான் சொல்றேன். தேவனுடைய படைப்புல மலைகள் உண்டு, பள்ளத்தாக்குகள் உண்டு. கரெக்டா? மலைகள் உண்டு, 5 விரல் என்னவா இருக்கிறது? தேவனுக்கு தெரியும் எதை எப்படி வைக்கணும், எதை ஹைட்டா வைக்கணும், எதை கம்மியா வைக்கணும், எதை இங்க வைக்கணும், எல்லாம் God knows. யாரை எங்க வைக்கணுங்கிறது தெரியும். ஒரு கேப்டனுக்கு, ஒரு போர் செய்கிறதான ஒரு போர் வீரனுக்கு, அந்த படை தளபதிக்கு தான் யார ஃப்ரண்ட்ல போகணும், யார பேக்ல போகணும், யார மிடில்ல போகணும் யாருக்கு தெரியும்? படை தளபதிக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், யோவாப்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தார். யார்? தாவீது. உரியாவுக்கு எங்க அடிச்சிருந்தார்? ஃப்ரண்ட்ல போட்டிருந்தான். இவன் போட்டா அவனால என்ன செய்ய முடியாது? முடியாது, சண்டை செய்ய முடியாது, தெரிஞ்சே என்ன செஞ்சான்? அவன் முன்னால போடுறான். அவங்க போய் நின்னா முடிஞ்சு போச்சுட்டாரு. அப்ப ஃப்ரண்ட்ல நிக்கணும்னா அதுக்குரியதான இதெல்லாம் வேணும். அப்ப அந்த படை தளபதிக்கு தெரியும் எவனே எங்க வைக்கணும், சென்டர்ல வைக்கணுமா, பேக்ல வைக்கணுமா, முன்னால வைக்கணுமாங்கிறது தெரியும். ஒரு ஃபுட்பால் விளையாடணும் அப்படின்னா எந்த பிளே எந்த ஒரு கிரிக்கெட்டா இருக்கணும், இவனை 5ஆவதா இருக்கிறதா, 1ஆவதா இருக்கிறதா, இவனை கடைசியா இருக்கிறதா, அந்த டீம் லீடருக்கு தெரியும். ஒரு ஃபுட்பால் கோர்ட்டா இவனை எங்க வைக்கணும், இவன் ஆஃப் கிரவுண்டுக்கு மேல வைக்கிறதா, இவனை கோலுக்கு வைக்கிறதா, இவன் கீப்பருக்கு வைக்கிறதா அவனுக்கு தெரியும். அவன் லீடர். சோ நான் பாக்குற எல்லா இடத்துலயுமே தேவன் எல்லாரும் ஒரே இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறது நாம தான் நினைச்சுட்டு இருக்கோம். எல்லாம் நோ நோ நோ, இது 5 ஒண்ணா இல்ல, மேல இருக்கு, பல்லா இருக்கு. எஸ்தர் புஸ்தகத்தினுடைய ஒரு பியூட்டி என்னன்னு சொல்றேன். எஸ்தர் புஸ்தகத்துல முக்கியமான சில ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு என்ன? எஸ்தர். இன்னொரு கேரக்டர் மொர்தெகாய். இன்னொரு வில்லன் கேரக்டர் யார்? வில்லன் கேரக்டர். இன்னொரு கேரக்டர் அகாஸ்வேரு ராஜா. எல்லாத்துக்குமே இன்னொரு மறைவாய் இன்விசிபிளா கண்ணுக்கு புலப்படாத இன்னொரு கேரக்டர் யார்?
God. ரைட்டா? இதான் எஸ்தர் புஸ்தகம். ஓகே, பாருங்களேன், ரெண்டு பேரும் தேவபக்திக்குள்ளவர். மொர்தெகாயும் தேவபக்திக்குரியவர், எஸ்தரும் தேவன் எங்க வச்சாரு பாருங்க. எஸ்தரை கொண்டு போய் அரண்மனையில ராஜாத்தையே வச்சாரு. மொர்தெகாய்க்கு எங்க வச்சாருன்னா செக்யூரிட்டியா வச்சாரு. ஒரு காவல் காக்கிற ஒரு செக்யூரிட்டியா, சும்மா காவல் காக்கிற ஒரு போலீஸ் மேனா உள்ள வச்சாரு. ஒருத்தனுடைய ப்ரொஃபைல் எங்க இருக்கு, ஒருத்தனுடைய வாழ்க்கையினுடைய லெவல் எங்க, இன்னொருத்தருடைய வாழ்க்கை லெவல் எங்க, விளங்குதுங்களா? இது தேவனுடைய அடர்ந்த ஞானம். ஆனால் ஆமானுக்கு பின்னால சதிகாரனாகிய சாப பிசாசானவன் அந்த ஆமானை கொண்டு பூமி எங்கும் இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களை, யூதர்களை என்ன செஞ்சிடணும், அழிச்சிடணும் அப்படின்னு சாத்தான் கங்கணம் கட்டான். அவன் சதி ஆலோசனை பண்றான். அவனுக்கு பயன்படுத்திக்கிட்ட ஆயுதம் யாரு? ஆமான். இப்ப தேவன் தம்முடைய திட்டத்தை, யூதர்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான திட்டத்துல தேவன் மேல்தட்டுல இருக்கிற எஸ்தர் ராஜாத்தியோ பயன்படுத்தினார். கீழ்த்தட்டுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய மொர்தெகாயை பயன்படுத்தினார். சரித்திரத்தை நீங்க படிச்சு பாருங்க. இவனும் தேவைப்பட்டுச்சு, அவளும் தேவைப்பட்டுச்சு. அப்ப தேவன் எங்க வைக்கிறார்? ஒரு மனுஷன் எங்க வைக்கிறார்? ஒருத்தர் கீழே வைக்கிறார், இன்னொருத்தர் எங்க வைக்கிறார்? மேல வைக்கிறார். தேவனுடைய அடர்ந்த ஞானம். அப்ப நம்மள பட்டணத்துல வச்சாதான் என்ன, கிராமத்துல வச்சு பட்டிகாட்டுல வச்சாதான், நம்ம இவ்வளவு படிக்க வச்சாதான் என்ன, இவ்வளவு படிக்க வச்சாதான், நமக்கு சேலரி ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுத்ததா என்ன, 10,000 20,000 வாங்க. தேவனுடைய அடர்ந்த ஞானத்தில் தெரியுமா தெரியாது? தெரியும். அது தேவனுடைய திட்டத்தில், தீர்மானத்திலும், தேவன் வழி நடத்துகிற விதத்திலும் சரியா போய் பிக்ஸ் ஆகி தேவனுக்கு நாம் என்ன செலுத்தணும் சொல்லுங்க? நன்றி உள்ளவர்களா இருக்கணுமே தவிர, ஆண்டவரே என்ன இந்த கிராமத்துல வச்சீங்கன்னா உங்களுடைய திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றிட்டேன். என்னுடைய 24 25 வயசுல ஒரு கிராமத்துக்கு வந்தேன். தேவனுடைய தீர்மானம் எனக்கு அப்படி கிடையாது. நான் பட்டணத்துல பிறந்து, பட்டணத்துல டிகிரி படிச்சு, பட்டணத்துல அடுத்தடுத்து நான் படிச்சு, என் மைண்ட் எல்லாம் பட்டணம், சிட்டி அப்படிதான் இருந்துச்சு. முதல்ல நான் அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு கிராமத்துக்கு போறேன். அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் எப்படிடா பிள்ளைங்க அப்படின்னா, பூப்போடுவோம், ஓட்ட டிராயரு, சட்டை உள்ள இருக்காது, பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். 2 வருஷம் முடியணும். நான் எதுக்கு 2 வருஷம் முடிச்சாலும் டிரான்ஸ்ஃபர் வாங்க, டிரான்ஸ்ஃபர் போகணும்னா எத்தனை வருஷம்? 2 வருஷம். எப்படா இப்படியாவது மூட்டை கட்டிட்டு என்ன செஞ்சணும், 2 வருஷம் முடிச்சு டிரான்ஸ்ஃபர் வாங்கி சிட்டிக்கு ஓடி போயிடணும் அப்படின்னு நினைச்சேன். 2 வருஷம் தான். ஆண்டவர் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு என்ன செஞ்சார்? அப்படின்னு என்ன பண்ண, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், நான் உன்னை கைது பண்ணிட்டேன், இந்த கிராமத்துல தான் நீ இருக்கணும் அப்படின்றது. அதான் என்னுடைய வாழ்க்கையோட பெர்ஃபெக்ட் டைம். இந்த கிராமத்துல அடுத்த எத்தனை டிரான்ஸ்ஃபர் வந்தாலும் சரி, எவ்வளவு ப்ரொமோஷன் வந்தாலும் சரி, நோ நோ நோ, ஆண்டவரே இந்த கிராமத்துலதான் உம்முடைய தீர்மானமும் திட்டமும் இருக்கு, அந்த கிராமத்துக்காக நான் குறை சொல்ல மாட்டேன். இப்ப ஆண்டவர் மறுபடியும் நமக்கு மறுபிறப்பு கிடையாது. மறுபடியும் தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம்? ஒருவன் மறுபடியும் ஒருவன் பிறப்பதும் மரிப்பதும் பின்பு எதுக்காக இருப்பதும் நியாயத்திற்காக எழுதிருப்பதுதான் பைபிள் நியமிக்கப்படும். இப்ப நான் உங்களுக்கு கற்பனையா சொல்றேன், மறுபடியும் விக்க நான் மறுபடியும் உனக்கு ஒரு லைஃப் தரேன், போய் நீ மறுபடியும் பட்டணத்தை சூஸ் பண்ணுவியா அல்லது நான் பட்டிக்காட்டை கிராமத்துக்கு சொன்னேன், நான் 100% எதுக்கு ஓட்டு போடுறேன் சொல்லுவாங்க? எதுக்கு? வில்லேஜ். இங்க சில பேர்லாம் எப்படி தெரியல, சிலர்லாம் அப்படியே சில மவள்கள்லாம் வராளுங்க, மருமவள்கள்லாம் வர்றாங்க, ஊருக்குள்ள வரும் பொழுது புருஷன் ஒரே தூக்கா தூக்கிறாங்க. எதுல இருந்து தூக்கிறாங்க? ஒரே தூக்கா தூக்கிறாங்க. இது ஊரா முக்கி 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள தூக்கிறாங்க. தலையை சொல்லிட்டு இல்ல முடியல, எங்களை தாங்க பிடிக்க முடியல,
என்ன அப்படின்னா கிராமத்துலலாம் என்னால இருக்க முடியாது, கிளம்பணும், ஊரை கிளம்பணும். புருஷனுடைய தீர்மான திட்டங்களும் உழைச்சி போடுற சில யங் ஜெனரேஷன் கம்மிங். புருஷர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய தீர்மான திட்டங்களெல்லாம் குறைச்சு போடக்கூடாது. எஸ், எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. தேவன் தன்னுடைய தீர்மான திட்டத்தை காண்பிக்கிறப்ப இங்கதான் அவனுக்கு அப்படின்னா அதுல என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. அத்தனை ஆண்டுகளும் சம்பூர்ணமான சந்தோஷத்துல ஒருபோது என்ன செஞ்சதில்லை. நான் அந்த ஊருக்காக என்ன செஞ்சதில்லை. நான் குறை சொன்னதே கிடையாது. இந்த கிராமத்துல இப்ப போய் பாத்தீங்கன்னா சார், அந்த ராத்திரில அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் கிடையாது. உங்களுக்கு அக்காவுக்கு சிலருக்கு தெரியும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன இருக்க மாட்டாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. காலேஜுக்கு போனீங்கன்னா 3 பஸ் பிடிச்சாலும் காலேஜுக்கு போகலாம். அதுதான் முருகுருப்போம் வர சொல்லுவோம். நீங்க வீட்டை கொடுத்து, தாய் தகப்பனை கொடுத்து, சம்பளத்தை கொடுத்து, அது இல்ல இது இல்ல அது இல்ல அது இல்ல இது இல்ல அது இல்ல அது இல்ல, சொந்த வீடு இல்ல, இத்தனை வருஷம் ஆச்சு வாடகை வீட்டிலே உட்காந்துட்டு இருப்போம். நெய் 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 புருஷன் என்ன செஞ்சுட்டே இருக்கிறது. வீடு 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 டார்ச் நெய் 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 வீடு கட்டணும், அதை வாங்கணும், இதை செய்யணும், இதை செய்யணும், அதிருப்தி. இது எல்லாம் சொல்ற அத்தனை என்னது அவபக்தி. பிரியமானவர்களே, நாம் எதுக்கு நேரம் நாம் முயற்சிப்போம்? தேவபக்திக்கு ஏதுவாய் நாம் முயற்சி செய்வோம். இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசு இதுக்காக பூமியில் எப்படி வந்தார் அப்படின்னா, ஒரு நன்மை இராத எந்த ஊருக்கு வந்தார்? கிராமத்துக்கு வந்தார். ஒரு நன்மை வாசமா என்ன ஊர்? நாசரேத். ஒரு நன்மை கிடையாது. ஒரு பிறந்த இடம் பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது. எங்க? மாட்டு கொட்டாயில தான் பிறந்தார். அந்த ஊருக்கா இதான் வச்சிருந்தார் குமாரன். அருமையான தேவபக்தியுடைய ரகசியம் யாருக்கு இருக்கு? ஜீசஸ். ஆமென்.